சட்டப்படி ஆடும். வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டிருக்கு சார் முதலாவதுக்கு 90 சார். நாங்க பாப்போம். 19ஆல பெருக்கினா 90 சார். பாருங்க, முதலாவது வினாவை பாப்போம். 10 நண்பர்கள் தங்களுக்குள் வாழ்த்தட்டைகளை பரிமாறினர் எனில் எத்தனை வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டிருக்கு? 10 உங்களை போல தர 4 கற்கிற மாணவர்கள் 10 நண்பர்கள் தங்களுக்குள்ள தங்கள பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்தட்டைகளை பரிமாறினர். சரிதானே? பரிமாறினர் எனில் எத்தனை வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டிருக்கு? 10 நண்பர்கள் என்று சொன்னா நாங்கள் இத காணுறதுக்கு பாருங்க, 10ல இருந்து 1 கழிப்போம். 10 1 கழிச்சோம்னா 9. அப்ப 10 9 பெருக்கினா 90. அப்ப இங்கு பரிமாறப்பட்ட வாழ்த்தட்டைகள் எண்ணிக்கை எத்தனைன்னு சொன்னால் 90. அதே போல பாருங்க, 5 நண்பர்கள் தங்களுக்கிடையே தீபாவளி வாழ்த்து மடல்களை நீங்களும் இப்ப தீபாவளி வாழ்த்து மடல்களை பரிமாறலாம். தீபாவளி வருது. அப்ப 5 நண்பர்கள் தங்களுக்கிடையே தீபாவளி வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர் எனில் அங்கு பரிமாறப்பட்டிருக்கும் வாழ்த்தட்டைகள் எத்தனை? அப்ப எத்தனை நண்பர்கள் என்று சொன்னால் 5. விளங்காதாக்களுக்கு அப்படிவா கவனிக்க வேணும். 5 நண்பர்கள். 5ல இத காணுறதுக்கு இலகுவான வழி 5ல இருந்து கழிச்சோம்னா 4. அப்ப 5 4ஆல பெருக்கினோம் என்றால் 20. அப்ப இங்கு பயன்படுத்தப்பட்ட வாழ்த்தட்டைகளின் எண்ணிக்கை என்றால் 20. திருப்பியும் இருக்கா பாருங்க, 5 நண்பர்கள் தங்களுக்கிடையே தீபாவளி வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர். அங்கு பரிமாறப்பட்டிருக்கும் வாழ்த்தட்டைகள் எத்தனை? 5ல இருந்து நாங்கள் 1 கழிச்சோம்னா 4. அப்ப 5 4ஆல பெருக்கினோம்னா 4 20. அங்கு நாங்கள் பரிமாறப்பட்ட வாழ்த்தட்டைகள் எண்ணிக்கை 20. சரிதானே? அதே போல பாருங்க, 6 நண்பர்கள். 6 நண்பர்கள் நீங்கள் 6 இருக்கட்டும், தெரிஞ்சாங்கள் கொஞ்சம் அமைதியா இருக்க. மற்றாக கவனிங்கோ, 6 நண்பர்கள் தங்களுக்கிடையே பொங்கல் வாழ்த்து மடல்களை தைப்பொங்கல் வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர். எத்தனை நண்பர்களாம்? 6 நண்பர்கள். அப்ப பரிமாறிக்கொண்டனர். ஒரு பொங்கல் வாழ்த்து மடல் அனுப்புவதற்கு 12 ரூபாய் செலவாகும். பொங்கல் வாழ்த்து மடலை நாங்கள் அனுப்புறதுக்கு 12 ரூபாய் செலவாகியது. அவர்கள் வாழ்த்தனுப்ப செலவான மொத்த தொகை யாது? அப்போ 6 நண்பர்கள் என்றால் 6ல இருந்து 1 கழிக்கிறோம். கழிச்சோம் என்று சொன்னால் 6ல இருந்து 1 கழிச்சால் 5. 5 6ஆல பெருக்க வேணும். 6 எத்தனை? 30. என்ன வாழ்த்தட்டைகள் எத்தனை? 30. ஒரு வாழ்த்தட்டை அனுப்புறதுக்கு செலவாயின பணமங்கால் வினாவில தந்திருக்கு 12 ரூபாய் செலவாகும் ஒரு வாழ்த்தட்டையங்கள். 12 ரூபாய். அப்ப 12 போட்டு 30ஆல பெருக்கவும். அப்ப 12 360 ரூபாய் சார். 12 30ஆல பெருக்கவும். ஒரு கம்பெனிக்கு பெருக்குவாங்க 360 ரூபாய் சார். 360 ரூபாய் சார். 360 ரூபாய் சார். 360. ஓகே ஓகே கட்டிக்கா. அடுத்தது பாப்போம். சில நண்பர்களிடையே 72 வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டன. சில நண்பர்கள், இப்ப நண்பர்கள் எண்ணிக்கை எங்களுக்கு தரப்பட இல்லை. அப்ப சில நண்பர்களிடையே 72
வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டன. இனி எத்தனை நண்பர்கள் வாழ்த்தட்டைகளை பரிமாறி இருப்பார்கள்? 72 வாரத்துக்கு நாங்கள் எத்தனை ஏதால பெருக்க வேணும் சார் 2ஆல பெருக்கணும் சார் 72. அத பக்கத்து பக்கத்து இரு எண்களால வகுக்கணும். எண்ணம் 72 தானே. அப்ப அங்க பயன்படுத்தப்பட்ட வாழ்த்த சில நண்பர்கள் என்று சொன்னா அங்க 9 நண்பர்களா நாங்க இடம் பெற்றிருக்கிறோம். 9 நண்பர்கள் என்றால் 9ல இருந்து 1 கழிச்சம் என்றால் 8, 9 72 எங்களுக்கு விடையாக வருது. அப்ப பரிமாறப்பட்ட எண்ணின் எத்தனை நண்பர்கள் வாழ்த்தட்டைகளை பரிமாறி இருப்பார்? 9 நண்பர்கள். 9 நண்பர்கள் இருந்தா தானே 1 கழிச்சம் 8, 9 72 எங்களுக்கு விடையாக வருது. அப்ப அங்க பரிமாறப்பட்ட வாழ்த்தட்டைகள் 72. அங்க நண்பர்கள் எத்தனை பேர் அதுல கலந்து கொண்டிருக்கிறோம்? அந்த வாழ்த்தட்டைகளை பரிமாறுறதுல 9 நண்பர்கள். சரிதானே? திருப்பி இருக்க அந்த வினாவை இருக்க பாருங்க, விளங்காதாக்கள் திருப்பி பாருங்க. சில நண்பர்கள் சில நண்பர்களிடையே 72 வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டன. அப்ப 9 72. அப்ப அங்க இடம்பெற்ற நண்பர்கள் 9 பேர் வந்திருக்கணும். 9ல மாறி மாறி தங்களுக்குள்ள அந்த வாழ்த்தட்டைகளை மாறி மாறி பரிமாறிக்கொள்ளினோம். பரிமாறிக்கொள்ள 1 கழிச்சோம்னு சொன்னா 8, 9 72 பேர். அப்ப எத்தனை நண்பர்கள் அங்க இடம்பெற்றிருக்கிறோம்னு சொன்னால் 9 நண்பர்கள். சரிதானே? அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம். தெரிஞ்சாக கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இதுல மற்ற பிள்ளைகளும் கவனிச்சு கொள்ள வேணும். சரிதானே? அடுத்த வினா பாருங்க. அதே மாதிரி ஒரு வினா தான். சில நண்பர்களிடையே 90 வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டன எனின் எத்தனை நண்பர்கள் வாழ்த்தட்டைகளை பரிமாறி இருப்பார்? 10ல இருந்து நாங்கள் வடிவா சின்ன கவனிச்சு கொள்ளணும். 10ல இருந்து நாங்கள் 1 கழிச்சோம் என்று சொன்னால் 9 வரும். சார் பக்கத்து பக்கத்து இரு எண்களை பெருக்கக்கூடியதை எடுத்து அதுல பெரிய எண்ணை போடணும் சார். பார்த்தால் சரி. அப்ப 10ல இருந்து 10ஓட 9 பெருக்கணும் 59 90. அப்ப அங்க இடம்பெற்ற நண்பர்கள் எத்தனை பேர் பரிமாறி இருக்கிறோமா? 10 நண்பர். அப்ப பாருங்க, சில நண்பர்கள் 90 வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டன. எத்தனை நண்பர்கள் வாழ்த்தட்டைகளை பரிமாறி இருப்பார்? அப்ப திருப்பியும் கொள்ளுங்க. 10 நாங்கள் 1 கழிச்ச 9 59 வருது. அங்க இடம்பெற்ற நண்பர்கள் 10 பேர் கலந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது 6வது வினாவை இருக்கா பாருங்க. அதுக்கு 15 சார். 6 5ஆல பெருக்கி 2ஆல பிரிக்கணும் சார். சரி, நீங்கள் சொன்ன முறை சரி. கவனிங்க மற்றாக்கள். 6 நண்பர்கள் 6 நண்பர்கள் உங்களை போல நான் 6 நண்பர்கள் தங்களுக்குள் கைகுலுக்கி கொண்டனர். தங்களுக்குள்ள தங்கள பிறந்த நாளை முன்னிட்டோ அல்லது ஒரு விளையாட்டு கலாச்சாரம் 6 நண்பர்கள் தங்களுக்குள்ள மாறி மாறி கைகுலுக்கி கொண்டனர். எத்தனை முறை கை குலுக்கப்பட்டிருக்கும்? அப்ப 6 நண்பர்கள் என்றால் நாங்கள் 1 கழிச்சோம் என்றால் 6 15 ஆமாம் 6 5 30 30 நாங்கள் கைகுலுக்களுக்கு நாங்கள் 2ஆல வகுக்க வேணும். அடிப்படையா விளங்கி கொள்ள வேணும். விளங்காதாக்கள் இருக்கா வடிவா கவனிங்க பிள்ளைகள். 6 நண்பர்கள் என்று சொன்னால் 1 கழிச்சோம் என்றால் 5, 6 5ஆல பெருக்க வேணும். 6 5ஆல பெருக்கினோம் என்றால் 30. அந்த 30 2ஆல வகுக்க வேணும். கழிச்சோம் என்றால் 5. சரிதானே? 2ஆல வகுத்தோம் என்று சொன்னால் எத்தனை? 30 2ஆல வகுத்தால் 15. அப்ப அங்கு இடம்பெற்ற கைகுலுக்கங்கள் எத்தனைன்னு சொன்னால் 15.
அடுத்தது வினா பாருங்க. 15 சார். ஓம் சரி. இந்த 8வது வினாவை இருக்கா பாரு. 7வது வினா. என்ன? 7 பேர். சாரி 8 பேர். என்ன? 8 பேர் தங்களுக்குள் கைகுலுக்கிக் கொண்டனர் எனில் எத்தனை முறை கைகுலுக்கப்பட்டிருக்கு? 8 பேர். 8ன்னா என்ன செய்யணும்? ஒன்றை நாங்கள் கழிக்க வேணும். என்ன? 28 சார். விடை இருக்கட்டும். நீங்கள் சொல்றதா வடிவா விளங்கிக் கொள்ளணும். 8ல இருந்து ஒன்றா கழிச்ச பண்ணால் எத்தனை? 7. 8ல இருந்து ஒன்றா கழிச்ச பண்ணால் 7 நாங்கள் 7 8ஆல பெருக்கவும். 56 56 அப்ப 56 நீ என்ன செய்யணும்? கைகுலுக்கலுக்கு நான் என்ன பிரிக்கணும். 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தம் என்றால் 56 2ஆல வகுத்தால் எத்தனை வகுத்து பாருங்க? 28 சரி கட்டிக்கார. அப்ப பாருங்க 8 பேர் தங்களுக்குடைய கைகுலுக்கிக் கொண்டனர் எனில் எத்தனை முறை கைகுலுக்கப்பட்டிருக்கு? அப்ப 8ல இருந்து நாங்கள் ஒன்றா கழிச்சோம் என்றால் 7. 7 8ஆல பெருக்க வேணும். 7 8 56 56 2ஆல வகுக்க வேணும். என்ன? 2ஆல வகுத்தோம்னு சொன்னால் எத்தனை? 28 56 2ஆல வகுக்க வேணும். நீங்களும் செய்து பார்க்க. சும்மா மற்றாக்க சொல்றத கேட்டு கொண்டிருக்க கூடாது. நீங்களும் உடனே செய்ய வழியில் செய்து பார்த்து எனக்கு விட சொல்ல வேணும். விளங்குதா? அப்ப 28. அடுத்த வினா பாருங்க. சரியா? அடுத்த 8வது வினா போமா? 10 பேர் தங்களுக்குள்ள கைகுலுக்கி கொண்டனர் எனில் எத்தனை முறை? 45 10 பேர் 45 சார். 45 45 விட சார். சார் 45 45 ஓம் 45 விட வந்த முறையாக 45 சார். 45 19ஆல பெருக்கி வார விட 2ஆல பிரிக்கணும் சார். ஆமா சார் 9ஆல 10 பிரிக்கினா சார் 90 சார். அத 2ஆல வகுக்கணும் சார். வகுத்தா 45 சார். அப்ப நாங்கள் 2ஆல வகுத்தோம்னு சொன்னால் 45. அப்ப என்ன? 10 பேர் தங்களுக்குள் கைகுலுக்கிக் கொண்டனர் எத்தனை முறை கைகுலுக்கப்பட்டிருக்குமா? 45 முறை. சரிதானே? யாரால் பென்சிலால காத குடையற? சரி அடுத்த வினா பாப்போம். அடுத்த பாருங்க. காற்பந்தாட்ட சுற்று போட்டி ஒன்றில் 9 கழகங்கள் கலந்து கொண்டன. இந்த வினாவோடைய வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. காற்பந்தாட்ட சுற்று காற்பந்தாட்ட 9 கழகங்கள் கலந்து கொண்டன. 9 கழகங்கள் கலந்து கொண்டன. அவர்கள் தங்களுக்கிடையில் மாறி மாறி விளையாடி கொண்டால் எத்தனை முறை போட்டிகள் நடைபெறும்? 36 சார். 36 போட்டிகள் சார். என்ன செய்த நீங்கள்? அதுக்கு 8 கழிக்கணும் சார். 9ல இருந்து 1 கழிச்சா 8 சார். 9 8 72 சார். 72 2ஆல பிரிச்சா 36 சார். 2ஆல பிரிக்கணும் சார். 36 தானே? அப்ப என்ன செய்யணும்டா? 9ல இருந்து 1 கழிச்ச மாட்டால் 8 9 72 72 2ஆல வகுத்தம் சொன்னால் 36. அப்ப காற்பந்தாட்ட சுற்று போட்டி ஒன்றில் 9 கழகங்கள் கலந்து கொண்டன.
அவர்கள் தங்களுக்கு இடையில மாறி மாறி விளையாடி கொண்டனர். எத்தனை போட்டிகள் அங்க நடைபெற்றிருக்கோம், மாறி மாறி எத்தனை போட்டிகள். அப்ப என்ன செய்யணும், அதுக்கு நாங்கள் 9 இருந்து 1 கழிச்சோம் என்றால் 8 8 9 பெருக்கணும் 9 72. 72 எத்தனை 36 அடுத்த பாருங்க. இந்த வினாவை இருக்கா எல்லாரும் கொப்பியில இருக்கா, நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்போ இந்த வினாவுக்கு விட சொல்றேன்னு எல்லாரும் கொப்பியில நோட் பண்ணிட்டு எனக்கு இதை செய்ய வழியோட செய்து காட்டு. ஒரு பரிசளிப்பு வைபவத்தில் 21 கைகுலுக்கல்கள் எத்தனை பேர் தங்களுக்கு செய்ய வழியோட அப்ப மேம் சரியா சார் எலிட்டன் ஆறால் நான் சொல்லியே சார் அப்படியே சொல்லுங்க சார் நான் சொல்லையா சொல்லுங்க 21 2ஆல பெருக்கணும் சார் 21 2ஆல பெருக்கணும் பெருக்கி போட்டு 42 வரும் 42 பக்கத்து இலக்கங்களால பெருக்கினா இல்ல பெரிய இலக்கம் தான் சார் விட என்ன விட ஏழாறு 42 என்ன பேர் உங்களுக்கு ரவுசன் என்ன பேர் லவிசனா ரவுசன் சார் ரவிசன் உங்களோட போன் நம்பரை சொல்லுங்க 077 29 20 299 சார் இந்த 10வது திருப்பி ஒருக்கா விளங்கப்படுத்துவோம் ரைட் நான் விளங்கப்படுத்துறேன் கவனிச்சு கொள்ளுங்க அவர் சொன்னவருக்கு நல்ல பாராட்டுகள் ரைட் நான் பேருந்து கதைக்கிறேன் பாருங்க ஒரு பரிசளிப்பு வைபவத்தில 21 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றிருந்தால் எத்தனை பேர் தங்களுக்கு இடையில் கைகுலுக்கி இருப்பார்களா அப்ப நான் சொன்ன முறைப்படி பாருங்க இப்ப ஒரு பரிசளிப்பு வைபவத்துல 21 கைகுலுக்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னால் அப்ப 21 என்ன 21 விடையா வரணும்டா 2ஆல வகுத்தா தான் எங்களுக்கு விட 21 வருதுன்னு சொன்னா அங்க எத்தனை பேர் இடம்பெற்றிருப்பினோம்ன்றதான் எங்களுக்கு வினா அப்ப 21 சொன்னா 7 பேர் 7ல இருந்து 1 கழிச்சோம்னா 6 7 எத்தனை 42 விட 21 வரணும்னு சொன்னா 42 வருது 42 நாங்கள் 2ஆல வகுத்தோம்னா என்ன வருது 21 அப்ப 21 கைகுலுக்கள் அங்க இடம்பெற்றிருக்கா எத்தனை பேர் அங்க கலந்து கொண்டிருப்பினோம் அந்த கைகுலுக்கல்ல 7 நண்பர் அப்ப 7 6ஆல பெருக்கினா 6 7 42 2ஆல வகுத்தோம்னா 21 அங்க 21 விடையில தான் வினாவில தந்திருக்கிறபடியால் அங்க எத்தனை நண்பர்கள் அங்க மாறி மாறி கைகுலுக்கி இருப்பார்கள் சொன்னால் 7 நண்பர்கள் திருப்பி இருக்க இந்த வினாவை பாருங்க ஒரு பரிசளிப்பு வைபவத்தில் 21 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றிருந்தால் எத்தனை பேர் தங்களுக்கு இடையில் கைகுலுக்கி இருப்பார் அப்ப 21 7ல 1 கழிச்சோம் என்றால் 6 7ஆல பெருக்க வேண்டும் செய்து கொள்ளுங்க 6 7ஆல பெருக்க என்றால் 6 7 42 அப்ப 42 நாங்கள் கைகுலுக்களுக்கு என்ன சொன்னான் 2ஆல வகுக்க வேணும் என்ன அப்ப 2ஆல வகுத்தோம்னு சொன்னால் 21 வருது அங்க எங்களுக்கு விட 21 வாரபடியால் அங்க எத்தனை நண்பர்கள் 7 நண்பர்கள்
அப்ப நாங்கள் இது இருக்கால் திருப்பி இந்த வினாக்கள் இருக்கா பாப்போம். சரிதானே? இந்த பிந்தி வந்தாக்கள் எல்லாரும் இருக்கா வடிவா திருப்பி இருக்கா நீங்க நான் சொல்லேக்க கவனிச்சு கொள்ளணும். ஏற்கனவே இந்த கிளாஸ்ல முன்னுக்கு வந்திருந்தாக்கள் கொஞ்சம் அமைதியா இருக்க வேணும். இதுல பிந்தி வந்தாக்களுக்கு நான் இருக்கா திருப்பி சொல்றேன். விளங்குதோ? விளங்கி கொண்டாக்கள் அமைதியா இருக்கணும். புதுசா வந்தாக்கள் வடிவா கவனிக்கோ. பாருங்க, இது வாழ்த்தட்டைகளுக்கு நாங்கள் 2ஆல வகுக்க தேவை. பெருக்கிட்டு அப்படியே விடணும். கைகுலுக்களுக்கு மட்டும் பாப்பம். 10 நண்பர்கள் தங்களுக்குள் வாழ்த்தட்டைகளை பரிமாறினில் எத்தனை முறை வாழ்த்தட்டைகள் பரிமாறப்பட்டது? அப்ப 10 நாங்கள் ஒண்ட கழிக்க வேணும். 10ல இருந்து ஒண்ட கழிச்சால் 9. அப்ப 9 90. அப்ப அங்கு இடம்பெற்ற வாழ்த்தட்டைகள் எத்தனை? 10வது நான் வருவன் அப்படி இருங்கோ. சரிதானே? அதே போல பாருங்க, இந்த 2வது வினாவை பாருங்க. 5 நண்பர்கள் தங்களுக்கு இடையில் தீபாவளி வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர். அங்கு பரிமாறப்பட்டிருக்கும் வாழ்த்தட்டைகள் எத்தனை? 5 நண்பர்கள் சொன்ன பிள்ளைகள் கவனிங்கோ. 5 நாங்கள் ஒண்ட கழிச்ச 5ல இருந்து ஒண்ட கழிக்க வேணும். செய்ய முறைய வடிவம் விளங்கிக் கொள்ளுங்கோ. 5ல இருந்து ஒண்ட கழிச்சோம்னா 4. அந்த 5 அந்த 4ஆல பெருக்க வேணும். 5 20. அந்த 20. அப்ப அங்க இடம்பெற்ற வாழ்த்தட்டைகள் எத்தனை? 20. 20. அதே போல பாருங்க, 3வது வினாவை 6 நண்பர்கள். இது ஒரு வித்தியாசமான சின்ன ஒரு வித்தியாசம், கவனித்துக் கொள்ளுங்க. 6 நண்பர்கள் தங்களுக்கு இடையே பொங்கல் வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர். என்ன? அப்ப ஒரு பொங்கல் வாழ்த்து மடல் அனுப்புவதற்கு 12 ரூபாய் செலவாகியதெனில் அவர்கள் வாழ்த்து அனுப்ப செலவாகிய மொத்த தொகை எவ்வளவு? அப்ப 6 ஒண்ட கழிச்சம் என்றால் 5. 6 5 30. 30 நாங்கள் ஒரு வாழ்த்தட்டை அனுப்புறதுக்கு 12 ரூபாய் செலவாகும். அப்ப 30 வாழ்த்தட்டைகளை அனுப்புறதுக்கு 12ஆல பெருக்கணும். பெருக்கினோம் என்றால் 360 ரூபாய். சரி, ஓகே. 60 ரூபாய். அடுத்தத பாருங்க. இந்த அடுத்தது நாங்கள் பார்க்க போறது இந்த கைகுலுக்கல் வினா. 8 பேர் தங்களுக்குள்ள கைகுலுக்கி கொண்டனர். எத்தனை முறை? கைகுலுக்கலுக்கு நாங்கள் 8ல இருந்து ஒண்ட கழிச்சோம் என்றால் 7. 8 56. அதை பெருக்க வேணும். அப்ப 8 56. 56 2ஆல வகுக்கவும். 2ஆல வகுத்தோம்னு சொன்னால் 28. பாருங்க பிள்ளைகள், 8 பேர் தங்களுக்குள்ள கைகுலுக்கி கொண்டனர். எத்தனை முறை கைகுலுக்கப்பட்டிருக்கும்? அப்ப 8ல இருந்து நாங்கள் ஒண்ட கழிச்சோம் என்றால் 7. அந்த 8 7ஆல பெருக்க வேணும். 8 7 56. 56 என்ன செய்யணும்? 2ஆல வகுக்கவும். என்ன வகுத்தோம்னு சொன்னால் 28 எங்களுக்கு விடையாக வரும். சரிதானே? அதே போல பாருங்க, 8வது வினாவை 10 பேர் தங்களுக்குள் கைகுலுக்கி கொண்டனர் எனில் எத்தனை முறை கைகுலுக்கப்பட்டிருக்கும்? இதுவும் கைகுலுக்கல் வினாதானே. அப்ப 10ல இருந்து ஒண்ட கழிச்சோம் என்றால் 9. அப்ப 10 9ஆல பெருக்க வேணும். 59 90. 90 என்ன? அப்ப 90 2ஆல வகுக்க வேணும். என்ன? 2ஆல வகுத்தோம் என்றால் 45. விளங்கிட்டு தானே? இதுல 10வது கேள்வி அன்பரசி கவனி விளங்கி பாருங்க. 10வது வினாவை எல்லாரும் ஒரு கவனிக்கோ. ஒரு பரிசளிப்பு வைபவத்தில் 21 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றிருந்தால் எத்தனை பேர் தங்களுக்கு இடையில் கைகுலுக்கி இருப்பார்களாம்? ஒரு பரிசளிப்பு வைபவத்துல 21 பேர் கைகுலுக்கி கொண்டனர். அப்ப இதுல கைகுலுக்கல் 21 விடையா வருதுன்னு சொன்னால் அப்ப அங்க எத்தனை பேர் பங்கு பெற்று இருப்பினம்? எத்தனை கைகுலுக்கல் இடம்பெற்றிருக்குது? 7 பேர்ல இருந்து ஒண்ட கழிச்சோம்னா 6. அப்ப 7 6ஆல பெருக்கினா 6 7 42. இப்ப கைகுலுக்கலுக்கு 2ஆல வகுக்கணும் தானே. 2ஆல வகுத்தோம்டா
42 ரெண்டால வகுத்தால் 21. அப்ப உங்களுக்கு விட 21 வாரமடி. அங்க பரிசளிப்பு 21 கைகுலுக்கள் இடம் பெற்றிருக்கோம். அங்க எத்தனை பேர் அதுல இருப்பார்கள்? 7 நண்பர்கள். 7 நண்பர்கள். கட்டிக்கார். சரிதானே? விளங்கிட்டுதோ? ஆம் சார். இதுல உங்களுக்கு ஒரு கேள்வினாவாக மாறுது. அப்ப உங்களுக்கு இந்த கைகுலுக்கள் அப்ப வாழ்த்தட்டை அனுப்புறேன்னு சொன்னா அதை நாங்கள் பெருக்கிட்டு அப்படியே விடைய போடுவோம். தர்ற இலக்கத்திலிருந்து ஒன்றை கழிச்சிட்டு அந்த தந்தை இலக்கத்தையும் அந்த ஒன்று கழிக்கப்பட்ட இலக்கத்தையும் பெருக்கிட்டு வாரபடிய நேரடியா போடுவோம். அதே போல கைகுலுக்கள் சொன்னால் இப்ப 10 சொன்னா 10ல இருந்து ஒன்றை கழிச்சா 9, 19 பெருக்கினா 90, 90 2ஆல வகுக்கணும். அப்ப கைகுலுக்களுக்கு 2ஆல பெருக்கி போட்டு வாரபடிய 2ஆல வகுக்க வேணும். வாழ்த்தட்டை அனுப்புறேன்னு சொன்னால் நேரடியாக அதை பெருக்கிட்டு விடைய போடும். விளங்குதோ? இது ரெண்டையும் நீங்க ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்றால் இது இப்படியான வினாக்கள் கேட்கப்படும் போது உங்களுக்கு ஈஸியாக விடையளிக்கிறதுக்கு இலவாக இருக்கும். விளங்குதா பிள்ளையால்? ரைட். நான் இதுல உங்களுக்கு இதுல 10 வினாக்கள் சொல்லி விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இந்த வினாக்களை நீங்கள் இருக்கால் வீட்டிலேயும் இருக்கா இதை போல செய்து பார்க்கலாம். இதை போல பயிற்சி புத்தகங்கள்ல இருக்கும். இவ்வாறான வினாக்கள் தேடி எடுத்து இன்றைக்கு இரவுக்கு இருக்கா நீங்கள் செய்து பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் நாங்கள் வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு இருக்குது. அதுல நாங்கள் கலந்து கொள்வோம். இதுடன் இந்த என்னுடைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Good night, sir. Goodbye, sir. Good night, sir. Night. Thank you, sir. Bye, sir. Thank you, sir.